பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் அரசு ஊழியர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் நாம் கேட்கலாம். ஸ்ரீதர், எந்த பகுதியில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது, அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் தான் தற்போது இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அரசு ஏற்கனவே நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று தெரிவிக்கும் வேளையில் போராட்டங்கள் தற்போது தமிழக அரசுக்கு எதிராக தொடர்ந்து திரும்பி வருகிறது. பல்வேறு விதமான போராட்டங்கள் தொடர்ந்து தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துதான் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக இதனுடைய சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் நம்மோட இருக்கா, அவர்களை கேட்கலாம். ஐயா, இப்போ தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தப்படுது. அரசு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற சொல்றாங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன கோரிக்கையா இருக்கு? அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக அவ்வப்போது தெரிவித்து வருகிறது. ஆனால் எங்களுடைய கோரிக்கையில் மிக பிரதானமான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இதுவரை ஏற்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, தொகுப்பூதியம், மதிப்பூதியம், அவுட் சோர்சிங் என்ற அடிமை முறை புகுத்தப்பட்டு 10,000க்கு கீழ் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் சுமார் 3-4 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படவில்லை. அதேபோல ரேஷன் கடைகளில் சரியான எடையில் பொட்டலங்களாக பொருள்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்தோம். அந்த கோரிக்கையும் ஏற்கப்படவில்லை. பொது விநியோக திட்டத்திற்கு 21 அதிகாரிகள் ஆய்வு செய்யக்கூடிய கேவலமான சூழ்நிலை இருக்கிறது. அதை 3 துறை நிர்வாகத்திலிருந்து ஒரே துறையாக மாற்ற வேண்டும் என்றும் கேட்டோம். அதை தேர்தல் வாக்குறுதியிலும் சொல்லியிருந்தார்கள், கூட்டங்களிலும் பேசியிருந்தார்கள், சட்டமன்றங்களிலும் அறிவித்திருந்தார்கள். ஆனால் ஒரே துறையாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, தொழிலாளிகள் 2 ஆண்டுகளில் 480 நாட்கள் பணியாற்றியிருந்தால் அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், காலமுறை ஊதிய விகிதம் வழங்கப்பட வேண்டும் என்பது தொழிற்சங்க சட்டம். அந்த சட்டம் இன்னும் மாற்றப்படவில்லை. மத்திய அரசாங்கம் மாற்ற முயற்சிக்கிறது. அந்த மாற்ற எடுக்க முயற்சியை ஆளுங்கட்சி சங்கமே எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளுங்கட்சி அந்த தொழிற்சங்க சட்டத்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இன்னும் அமுல்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒதுக்கீட்டு கொள்கை என்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்கு அண்ணல் அம்பேத்கர், பெரியார் போன்ற பெருந்தலைவர்கள் உருவாக்கிய கொள்கை. அந்த அடிப்படை கொள்கை அடிப்படையில் இன்றைக்கு நியமனங்கள் இருக்கிறதா, அதிகாரிகளுடைய எண்ணிக்கையில் அந்த எண்ணிக்கை இருக்கிறதா, அரசு செயலாளர்களுடைய எண்ணிக்கையில் அந்த எண்ணங்கள் பிரதிபலித்திருக்கிறதா என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆய்வு செய்து சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இதுபோன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் கடந்த ஆட்சிகளில் நடத்தினோம். அவர்களும் எங்களை அழைத்து பேசவில்லை. புதிய ஆட்சி வந்த பிறகு மாண்புமிகு முதல்வர்களை சந்திப்பதற்கு 5 முறை முயற்சித்தோம். 5 முறையும் எங்களுடைய முயற்சி தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்ல முடியாது, வெற்றி அடையவில்லை என்றுதான் என்னால் குறிப்பிட முடியும். அதற்கு அடுத்த கட்டமாக எங்கள் வார்த்தையே ஒரு மென்மையான வார்த்தையா இருக்குது. தமிழக அரசை பார்த்து நீங்க பச்சப்படுறீங்களா? அதாவது எங்களை தோல்வி அடையவில்லை என்று சொல்றீங்க, அதே சமயத்தில் வெற்றி அடையலன்றீங்க. என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் தோல்வி அடையல நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, போராட்டங்களுக்கோ எப்பவுமே தோல்வி கிடையாது. அது தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். ஆகையினால தோல்வியை பற்றி நாங்கள் சிந்திக்கிறதே கிடையாது. வெற்றி அடையவில்லை என்று ஏன் சொன்னேன் என்றால், வெற்றி அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மென்மையான வார்த்தை என்பது எங்களுடைய அரசு பணியாளர்களுக்கு கூட அந்த அடக்கத்தோடு தான் நாங்கள் பேச வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அது மட்டுமல்ல, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசு பணியாளர்கள் விஷயத்தில் பல்வேறு நல்ல அணுகுமுறைகளை மேற்கொண்டவர் என்பதை மறுக்கவே இயலாது. அவருடைய நினைவிடத்தில் சென்றுதான் எங்களுடைய கோரிக்கை மனுவை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தும் அறிவித்து பார்த்து விட்டோம். அதற்கு பிறகும் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனம் எங்கள் பக்கம் திரும்பவில்லை என்பதுதான் தெரிய வருகிறது. ஒன்றை உறுதியாக சொல்ல முடிகிறது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பின்னால் நின்றால் அழைப்பார்கள், பேசுவார்கள், இல்லை என்றால் அழைக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள் என்ற நிலை நிலவுகிறது. அதை நாங்கள் ஏற்க மாட்டோம். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்ரீ.